வணக்கம் விவசாய நண்பர்களே. இன்றைக்கி நம்ம இந்த வீடியோவில் மல்லிகைப்பூ செடியில் வரக்கூடிய பிரச்சனைகளும் அதுக்கு என்ன தீர்வுன்னு சொல்லி பார்ப்போம். என்னென்ன உரங்கள் கொடுக்கலாம், என்னென்ன மருந்துகள் எடுக்கலாம்னு சொல்லி முழுமையாக அந்த வீடியோவில் பார்க்கலாங்க. ஸ்கிப் பண்ணாமல் பாருங்கள். மல்லிகைப்பூ பொறுத்த வரைக்கும் பார்த்தீங்கன்னா பெரும்பான்மையான விவசாயிகள் வந்து அளவாக தான் போட்டிருக்காங்க. 20 சென்ட் 30 சென்ட் அளவில் தான் போட்டிருக்காங்க. இதனாலே பார்த்தீங்கன்னா விவசாயிகள் வந்து முறையான உரங்களை வந்து கொடுக்குறதில்ல. முறையான உரங்கள் அப்படின்னா கலப்புரங்களை கொடுத்து மற்ற நூற்றிண்டு வகைகளை வந்து கொடுக்குறது இல்லைங்க. இந்த நூற்றிண்டு ஏன் அவங்க சரியாக கொடுக்குறது இல்லைன்னு கேட்டிங்கன்னா அதுக்கு வந்து 3 காரணங்கள் இருக்குது. முதல் காரணம் வந்து பார்த்திங்கன்னா மல்லிகைப்பூ பொறுத்த வரைக்கும் காலையில் வெள்ளம் மார்க்கெட்டுக்கு கொண்டு போனால் தான் விலை விற்குது. அப்போ ஒரு 7 மணி 8 மணிக்கு மார்க்கெட்டுக்கு கொண்டு போயானோ அப்படின்னா 5 மணிக்கு எழுந்திரிச்சு அவங்க பறிக்க ஆரம்பித்தா தான் 7 மணி 8 மணிக்கு மார்க்கெட்டுக்கு கொண்டு போக முடியும். இதனால் அவங்க என்ன பண்ணுறாங்கன்னா குடும்பத்தில் இருக்க ஆளுங்க மட்டும் பறிச்சுக்கிற மாதிரி அளவாக பயிர் செஞ்சுக்கிறாங்க. 20 சென்ட் 30 சென்ட்டில் மல்லிகைப்பூ செடியை பயிர் செஞ்சுக்கிறாங்க. அவங்களே 7 மணிக்குள்ள பறித்து கொண்டு போயிடறாங்க மார்க்கெட்டுக்கு. இது ஒரு காரணம். ரெண்டாவது பார்த்தீங்கன்னா ஆட்களை பற்றாக்குறை, இதனாலே அவங்க அளவாக பயிர் செஞ்சுக்கிறாங்க. மூணாவது காரணம் பார்த்தீங்கன்னா இந்த நூற்றிண்டு எல்லாமே பார்த்தீங்கன்னா ஒரு ஏக்கருக்கான அளவில் தான் வரும். 20 சென்ட் 30 சென்ட்டுக்கு போகிற மாதிரி வராதுங்க. அதனால இவங்க வந்து இந்த நூற்றிண்டை வந்து ஃபாலோ பண்ணுறது கிடையாது, போடுறது கிடையாது. இந்த 3 காரணங்களால் வந்து மல்லி வந்து ஒரு சிறப்பான மகசூல் எடுக்க முடியாமல் போயிடுது. ஏக்கர் கணக்கில் மல்லிகைப்பூ விவசாயம் பண்ணியிருக்க விவசாயிகள் வந்து சரியான விதத்தில் உரங்களை கொடுத்துட்டு தான் இருப்பாங்க. மல்லிகைப்பூ விவசாயத்தை பொறுத்த வரைக்கும் பெரும்பான்மையான மக்கள் வந்து அளவாக தான் பயிர் செஞ்சுருக்கிறாங்க. 20 சென்ட் 30 சென்ட்டில் பயிர் செஞ்சுருக்கிறாங்க. ரொம்ப ரேர். ஏக்கர் கணக்கில் பயிர் செஞ்சிருக்கக்கூடிய விவசாயிகள் வந்து ரொம்ப ரேர் தான். இந்த நூற்றிண்டை கரெக்டாக மேனேஜ் பண்ணிங்கன்னா தான் அளவுக்கு அதிகமான பூக்கள் பறிக்கலாம். அதே போல் தொடர்ந்து லாங் டைமுக்கு வந்து பூக்கள் நீங்கள் பறிச்சுட்டே இருக்கலாம். மல்லிகைப்பூ செடி பார்த்தா இடையில வந்து ட்ராப் ஆயிரும். பூக்கள் இல்லாமல் ட்ராப் ஆயிரும். திருப்பி கொழுந்து வரும். கொழுந்து ஓட்டமாக தான் இருக்கும், பூவே பூக்காது. அப்புறம் பூ பூக்கிறதுக்கு ஒரு மறந்துடிப்பீங்க. நூற்றிண்டை போட மாட்டாங்க விவசாயிகள். இந்த நூற்றிண்டு சரி இதில் கொடுத்துட்டிங்கன்னா அந்த குழந்தோட்டங்கிறதே இருக்கவே இருக்காது. வெறும் பூ தான் இருக்கும். தொடர்ந்து நீங்கள் 2 மாதத்துக்கு ஒன்ஸ் இந்த நூற்றிண்டை மேனேஜ் பண்ணிங்கன்னா நீங்கள் பறிச்சுட்டு இருந்தாலே போதும். நீங்கள் அந்த ட்ராப் ஆகுது குழந்தோட்டம் வருதுங்கிறதுக்கு அங்கே வேலையே இல்லாமல் போயிடும். சரிங்களா? முதல்ல வந்து என்னென்ன உரங்களை கொடுக்கலாம், என்னென்ன நூற்றிண்டு கொடுக்கலாம்னு சொல்லிடுறேன். ரெண்டாவது வந்து என்னென்ன மருந்துகள் ஸ்ப்ரேயிங் கொடுக்கலாம்னு சொல்லி சொல்கிறேன். நோட் பண்ணிக்கிங்க. மல்லிகைப்பூ பொறுத்த வரைக்கும் 2 சத்துக்கள் வந்து அவசியம் தேவைப்படக்கூடிய சத்து. நீங்கள் மைக்ரோ நியூட்ரியன்ட் கொடுத்துருந்தாலும் செகண்டரி நியூட்ரியன்ட் கொடுத்துருந்தாலும் இந்த 2 சத்தை வந்து எக்ஸ்ட்ரா வாங்கி நீங்கள் கலந்துக்கலாம். நீங்கள் மைக்ரோ நியூட்ரியன்ட் கொடுக்குறதில்ல, அது வேறு விஷயம். மல்லிகை பொறுத்த வரைக்கும் 2 சத்து அவசியம் கொடுக்கணும். என்னென்ன சத்துன்னு கேட்டிங்கன்னா ஜிங்கு வந்து முக்கியமாக கொடுக்கணும். நீங்கள் மைக்ரோ நியூட்ரியன்ட்லேயே வந்து ஜிங்கு வந்து அளவான அளவில் கலந்து வரும். 5% தான் இருக்கும். நீங்கள் தனியாக ஜிங்கு வாங்கினீங்கன்னா தான் 33%, 22%, இந்த மாதிரி 2-3 உதவிகளில் ஜிங்க் சல்ஃபேட் நமக்கு கிடைக்குது. ஸ்ப்ரேயிங் கிரேடாகவும் நமக்கு கிடைக்குது. இந்த ஜிங்கு பார்த்தீங்கன்னா மல்லிகை வந்து அவசியம் கொடுக்கணும். பெரும்பான்மையான மல்லி விவசாயம் எந்த மண்ணில் நடக்குதுன்னா கச்சை மண், அதாவது நீரை தக்க வச்சுக்கக்கூடிய மண்ணுகளில் தான் இந்த மல்லி விவசாயங்கள் வந்து பெரும்பான்மை நடக்குது. அந்த மாதிரி வயலடிக்கக்கூடிய மண், வண்டல் மண், கச்சை மண், இந்த மாதிரி மண்ணுகள் வந்து இயற்கையாகவே ஜிங்கு பற்றாக்குறை இருக்கும். இந்த மல்லிக்கு ஜிங்கு வந்து அவசியம் கொடுக்கணும். நீங்கள் வந்து ஜிங்கு பற்றாக்குறை இருக்கிற மண்ணில் வந்து மல்லிகை பயிர் செஞ்சுட்டு ஜிங்கு நீங்கள் அங்கே கொடுக்காம இருந்தீங்கன்னா மல்லிகைப்பூ செடி பார்த்தீங்கன்னா ரொம்ப விளையாண்டு இருக்கும். அதுக்கு நீங்கள் என்ன பண்ணணும்னா நீங்கள் மைக்ரோ நியூட்ரியன்ட் கொடுத்தாலும் தனியாக ஜிங்க் சல்ஃபேட் வாங்கி ஏக்கருக்கு 10 கிலோ தான் உரத்தோட கலந்து செடிக்கு போட்டு விடணும். இதை வந்து நீங்கள் 2 மாதத்துக்கு ஒன்ஸ் ஃபாலோ பண்ணிட்டு வரணும். இதன் பிறகு நீங்கள் போட்டு வந்தீங்கன்னா செடி வந்து விளையாடுன்னு இருக்காது, செடி கருகருன்னு இருக்கும். இந்த ஜிங்கு வந்து நோய் எதிர்ப்பு தன்மை ஜாஸ்தி. உங்களுக்கு ஒரு பங்குசைடோட தேவை வந்து அங்கே குறையும். ஜிங்க் சல்ஃபேட் ஜாஸ்தியாக மண்ணில் இருக்க போது ஒரு நோய் வந்து வராதுங்க. பயிர் கருகருன்னு இருக்கும். ரெண்டாவது சத்து என்ன அவசியமாக கொடுக்கணும் அப்படின்னா சல்பரை வந்து அவசியமாக மல்லிகைப்பூவுக்கு கொடுக்கணும். இந்த சல்பரோட வேலையில் என்னென்னு கேட்டிங்கன்னா மல்லிகைப்பூ இலையில் பார்த்தீங்கன்னா அம்மா பார்த்த மாதிரி இருக்கும், பொறி பொறியாக இருக்கும். அது வந்து சல்பர் பற்றாக்குறை தாங்க. இந்த சல்பர் ஜாஸ்தியாக போகிறப்ப அந்த பிரச்சனைகள் வந்து வராது. இந்த சல்பர் ஜாஸ்தியாக கொடுக்கல இன்னொரு வேலை நடக்குங்க. மல்லிகைப்பூவில் வந்து செம்பன் பிரச்சனை ஜாஸ்தியாக இருக்கும். நீங்கள் சல்பர் ஜாஸ்தியாக கொடுத்துட்டிங்கன்னா அந்த செம்பனோட தாக்குதல் வந்து ரொம்ப குறையும், 50% குறையும். அதே போல் செம்பன் நீங்கள் விழுகுது அப்படின்னா சல்பர் கலந்து தான் ஸ்ப்ரேயிங் கொடுக்கணும். பர்ஃபாக்ட் 25 மில்லி, சல்பர் 50 கிராம் போட்டு ஸ்ப்ரேயிங் கொடுக்கணும். சல்பர் நீங்கள் அடியில் கொடுத்தாலே செம்பன் தாக்குதல் வந்து ஒரு 70% குறையும், 50 to 70% குறையும். அடுத்து சல்பர் ஜாஸ்தியாக போகிறப்போ இன்னொரு வேலை என்ன நடக்கும்னா மல்லிகைப்பூ வந்து வெயிட் வருங்க. நல்லா பொட்டாசுக்கும் வெயிட் வரும், இந்த சல்பருக்கும் அந்த வெயிட் கொடுக்கும். அதே போல் கலர், மல்லிகைப்பூட அந்த சைனிங் வந்து சல்பர் கொடுக்குங்க. சைனிங் கொடுக்குற வேலையை ஏற்பட உரங்கள் பண்ணால் இந்த சல்பரோட வேலையும் அதே தான். இது சல்பர் வந்து ஒவ்வொரு பயில ஒவ்வொரு மாதிரி வேலை செய்யும். வெங்காயத்தில் கொடுத்த கலர் வரும். இந்த சல்பர் ஜாஸ்தியாக கொடுத்தோம்னா பூக்கள் வந்து வெயிட்டு வரும், பூக்கள் வந்து நல்ல பிரகாசம் வெள்ளையாக இருக்கும். இந்த அம்மா பார்த்த மாதிரி வரக்கூடிய அந்த நோய்களும் வராதுங்க. செம்மண் தாக்குதலும் ரொம்ப குறையும். அப்போ அவசியமாக மல்லிகைப்பூ கொடுக்கக்கூடிய 2 சத்து என்னென்னு கேட்டிங்கன்னா ஜிங்கு, சல்பரு. நீங்கள் ரொம்ப விளையாண்டுருக்கு எல்லாமே கொடுத்துட்டேன், மைக்ரோ நியூட்ரியன்ட் கொடுத்தாச்சு, செகண்ட் நியூட்ரியன்ட் கொடுத்தாச்சு, இருந்தும் எனக்கு வந்து
கிரீனஸ் திரும்பாமல் பயிர் வெளியேறதா இருக்குது அப்படின்னா அங்கே வந்து நீங்கள் வந்து மெக்னீசியம் சல்பேட் கொடுக்கணும். மெக்னீசியம் சல்பேட் வந்து மல்லிக்கு பெருசாக தேவைப்படாது. இது வந்து மைக்ரோன்லையும் கலந்து வந்துடும், செகண்ட் நோட்லையும் கலந்து வரும். அதனால் வந்து இதுக்கு மல்லிகைப்பூக்கு தேவைப்படாது. ஒரு சில மண்ணில் பார்த்தீங்கன்னா மெக்னீசியம் சத்து குறைபாடாக இருந்து செடி விளையாடுனதாக இருக்குது. எல்லாமே கொடுத்து செடி கருப்பு மாறாமல் இருக்குன்னா அப்போ வந்து நீங்கள் வந்து மெக்னீசியம் சல்பேட் வந்து ஏக்கருக்கு 25 கிலோ இருந்து 50 கிலோ வரையும் கொடுக்கலாங்க. இந்த மெக்னீசியம் சல்பேட்டு செகண்ட் இடத்துல தான் இருக்குது. தேவைன்னா தான் நீங்கள் கொடுக்கணும். உங்கள் பயிர் மாறாமல் இருக்குன்னா மெக்னீசியம் சல்பேட் கொடுத்துங்க, கருப்பு வந்துடும். மல்லிகைப்பூ செடிக்கு என்னென்ன உரங்கள் கொடுக்கலாம்னா, மல்லிகைப்பூ பொறுத்த வரைக்கும் டிஏபி வந்து அவசியம் தேவை. இந்த டிஏபி பார்த்தீங்கன்னா பல வேலைகள் செய்த பயிரில் டிஏபியோட வேலையில் என்னன்னு சொல்லி ஒரு வீடியோ போட்டுக்கிடுங்க, பார்க்காத விவசாயிகள் பார்த்துக்குங்க. இந்த டிஏபி வந்து ஒரு பயிரில் வந்து பல வேலைகள் செய்யுது. மல்லிகைப்பூவில் என்ன செய்யணும்னு பார்த்தீங்கன்னா, இந்த மல்லிகைப்பூ வந்து நல்லா வாசம் வரணும் அப்படின்னா அங்கே வந்து டிஏபி வந்து இருந்தால் தான் அந்த வாசம் வரும். நிறைய பேர் நினைப்பீங்க மல்லிகைப்பூ நிறைய மகசூல் கொடுக்குது ஆனால் வாசமாக இருக்க மாட்டேங்குன்னு நினைப்பீங்க. நீங்கள் டிஏபி சத்து கொடுத்துருக்க மாட்டீங்க, அதாவது பாஸ்பரஸ் சத்து அங்கே கொடுத்துருக்க மாட்டீங்க. நீங்கள் டிஏபி கீழே கொடுத்தாலும் நீங்கள் திரவ வடிவில் வந்து ஸ்ப்ரேயிங் கிரேடு வருது, அதை வாங்கி மேலே இலைவெளியாக தெளிச்சிட்டு இருக்கலாம். டேங்க் 25 மில்லியம் தெளிச்சிட்டு வாங்க, ஒரு மருந்து விட்டு ஒரு மருந்து. மல்லிகைப்பூ வந்து நல்லா ஸ்மெல் கொடுக்கும். டிஏபியோட இன்னொரு வேலை இல்லைன்னா நல்ல வேரோட்டத்தை கொடுக்கும். டிஏபி வந்து நல்ல வேரோட்டத்தை கொடுக்குங்க. பயிர் வந்து கிரீனஸாக வச்சுருக்கேன். ஒரு ஃப்ரூட்ஸோட சுவையை கூட்டுறது இந்த டிஏபி தாங்க. அதாவது அந்த பாஸ்பரஸ் சத்து தான் அந்த சுவையை கூட்டுது. சரிங்களா? அப்போ அவசியமாக அந்த மல்லிகைப்பூ செடிக்கு டிஏபி வந்து கண்டிப்பாக கொடுக்கணும். மல்லிகைப்பூ மட்டும் கிடையாதுங்க, எல்லா வகையான பயிருக்கும் இந்த டிஏபி சத்து அவசியம் தேவை. தமிழில் வந்து மணிச்சத்துன்னு சொல்லுவோம். தலைச்சத்து, மணிச்சத்து, சாம்பல் சத்து. தலைச்சத்துங்கிறது வந்து யூரியா, மணிச்சத்துங்கிறது வந்து டிஏபி, சாம்பல் சத்துங்கிறது பொட்டாசுங்க. அப்போ அந்த மணிச்சத்து வந்து அவசியமாக எல்லா வகையான பயிலுக்கும் கொடுக்கணும். அதுவும் நீங்கள் சாயலில் அடி உரமாக தான் கொடுக்கணும். இது டிஏபியோட வீடியோவில் தெளிவாக சொல்லியிருக்கேன், பார்க்காதவங்க பார்த்துக்குங்க. ஒரு மூட்டை டிஏபி, ஒரு மூட்டை 20-20, 2 மூட்டை ஆர்கானிக் பொட்டாஸ். பொட்டாஸ் பொறுத்த வரைக்கும் கெமிக்கல் பொட்டாஸ் ரேட்டு கூடங்க, அதனால் ஆர்கானிக் பொட்டாஸ் மாறிக்கிங்க. ஆர்கானிக் பொட்டாஸ் பொறுத்த வரைக்கும் மல்லிகைப்பூ செடியில் நீடிச்சு வேலை செய்யும். அதனால் வந்து கெமிக்கலில் போனால் ரேட்டு கூட வரும், ஆர்கானிக் பொட்டாஸ் போய்க்கிங்க. எனக்கு பாஸ்பரஸும் எனக்கு ஆர்கானிக்காக வேணும்னு நீங்கள் நினச்சிங்கன்னா ராக் பாஸ்பேட் வாங்கிக்கிங்க, இல்லைன்னா சூப்பர் பாஸ்பேட் வாங்கிக்கிங்க. மைக்ரோ நியூட்ரண்ட் ஏக்கருக்கு 10 கிலோ, செகண்ட் நியூட்ரண்ட் ஏக்கருக்கு 10 கிலோ. ஒரு சில கம்பெனி ஏக்கருக்கு 25 கிலோ ரெக்கமெண்ட் பண்ணால் செகண்ட் நியூட்ரண்ட் வாங்கி கலந்துக்குங்க, மைக்ரோ நியூட்ரண்ட் வாங்கி கலந்துக்குங்க, எக்ஸ்ட்ரா ஜிங்க் வாங்கி கலந்துக்குங்க, எக்ஸ்ட்ரா சல்பர் வாங்கி கலந்துக்குங்க. சல்பர் வந்து கிரானுஸாக கிடைக்குது, அந்த கிரானுஸ் வாங்கி கலந்துறது ரொம்ப பெஸ்ட்டு. பவுடர் கலந்தீங்கன்னா உடனே பிடிக்கும், கொஞ்சம் நாளில் போயிடும். இல்லைன்னா ஜிங்கும் சல்பர் கலந்தே வருது, அதை கூட நீங்கள் வாங்கி கலந்துங்க, இன்னும் பெஸ்ட்டாக. அது 3 மாதம் இன்னும் வேலை செய்யுங்க. இது கூட பிப்ரோனில் குரோனா ஏக்கருக்கு 3 கிலோ, காட்டாப் குரோனா ஏக்கருக்கு 3 கிலோ. இந்த பிப்ரோனில் குரோனா வந்து கீழே போகிறதுனால மொக்கொண்டு தாக்குதல் வந்து 50% குறையுங்க. இந்த காட்டாப் குரோனா போகிறதுனால வந்து மொக்கு புழு, இந்த செடியை விஷமாயிரும், புழுக்களோட தாக்குதல் வந்து ஒரு 50% குறையும். அப்போ நீங்கள் அடியில் பார்த்தீங்கன்னா நீங்கள் எல்லா உரமும் கலக்கிறப்ப இந்த பிப்ரோனில் குரோனையும் காட்டாப் குரோனையும் அவசியம் வாங்கி கலந்து போட்டுக்கலாம். சரிங்களா? எல்லாத்தையும் வாங்கி கலந்து மிக்ஸ் பண்ணி, ஒரு ஏக்கருக்கான அளவு தான் இது. நீங்கள் 20 சென்ட் போட்டிருக்கீங்க, இல்லை 30 சென்ட் தான் இருக்குதுன்னா அதை வந்து 3 முறை போட்டுக்கலாம், 2 மாதத்துக்கு ஒன்ஸு. இதை வந்து நீங்கள் போட்டுக்கிட்டே இருங்க. எல்லாமே கொரோனாவிலே வாங்கிட்டீங்கன்னா எதுவுமே கரைஞ்சி வேஸ்ட்டாக போகாது. எல்லாம் மிக்ஸ் பண்ணி நீங்கள் தேவையான அளவு எடுத்துக்கிட்டு மெஷினை வந்து கட்டி மூடி வச்சுருங்க. 2 மாதத்துக்கு கழிச்சு திருப்பி ஒரு மூட்டையை போட்டு திருப்பி கட்டி வச்சுருங்க. இதே மாதிரி ஃபாலோ பண்ணிங்கன்னா உங்கள் 20 சென்ட் 30 சென்ட் வச்சுருக்க அளவுக்கு வந்து ஒரு வருஷத்துக்கு வேறு உரங்களே தேவையில்லை. சரிங்களா? இந்த மாதிரி எல்லா வகையான நுண்டு கலந்து போட்டுட்டாலும் நீங்கள் ஸ்ப்ரேயிங் கொடுக்குற போது ஒரு மருந்து விட்டு ஒரு மருந்தை வந்து மைக்ரோ நியூட்ரண்ட் கலந்துட்டே தாங்க வரணும். மைக்ரோ நியூட்ரண்ட் கலந்து அடிச்சுட்டே வந்தீங்கன்னா இந்த திடகாத்தமாக வரும் பயிர் வந்து ஆரோக்கியமாக இருக்கும். ஆரோக்கியமாக இருக்கக்கூடிய பயிரில் வந்து அதிகப்படியான மகசூல் நீங்கள் எடுக்கலாம். இந்த ஸ்ப்ரேயிங் என்னென்ன கொடுக்கலான்னா, நீங்கள் நாற்று நட்டு பூ பூக்கிற வரைக்கும் ஒரு குறிப்பிட்ட ஸ்டேஜ் வர வரைக்கும் பெர்மெத்தின் டேங்க் 25 மில்லியிலேருந்து 30 மில்லியும் கொண்டு போகலாங்க. இந்த பெர்மெத்தின் பொறுத்த வரைக்கும் ஒரு மல்லிகைப்பூ செடிக்கு ஒரு அருமையான மருந்து. 4-5 வேலைகள் செய்யும் மல்லிகைப்பூ செடியில். பூக்கள் இருக்கக்கூடிய செல்களை கேட்கும், பூக்கள் இருக்கக்கூடிய வண்டுகளை கேட்கும், பூக்கள் இருக்கக்கூடிய புழுக்களை கேட்கும், பூச்சிகளை கேட்கும். இந்த மாதிரி 4-5 வேலைகளை செய்யும் மல்லிகைப்பூ செடியை பொறுத்த வரைக்கும். வெர்மெத்தின் வந்து அருமையான சாய்ஸுங்க. நீங்கள் கடைசி வரைக்கும் இதை யூஸ் பண்ணலாம். இது கேட்கல அப்படிங்கிற சூழ்நிலையில் வேறு மருந்து மாறிக்கிங்க. ஆரம்ப ஸ்டேஜில் இளம்பையில் 25 மில்லி ஊற்றுங்க, போக 30 மில்லி கொண்டு போய்க்கிங்க. அதுக்கு மேலே தேவையில்லைங்க. 50 மில்லி வரைக்கும் ஸ்ப்ரேயிங் கொடுக்கலாம், ஒன்றும் ஸ்க்ராச்சிங் ஏற்பட்டுறாது. 30 மில்லி போதுமானது தான். 30 மில்லி பெர்மெத்தின் டேங்க்கு. இது கூட வந்து ஃபங்கல் இருந்ததுன்னா கூட கார்பன் டை ஆக்சைடு மேங்கோ ஜூப் கலந்துக்குங்க, இல்லை தனியாக மேங்கோ ஜூப் வாங்கி கலந்துக்குங்க. பெர்மெத்தின் குறிப்பிட்ட ஸ்டேஜ் மேலே கேட்கல அப்படின்னா டோஸை மாற்றி கொடுங்க. பர்பனபாஸ் 25 மில்லி, இமாமெக்டின் 10 கிராம், பிப்ரோனில் 10 மில்லி. இது கூட ஃபங்கல் இருந்ததுன்னா கார்பன் டை ஆக்சைடு மேங்கோ ஜூப் 25 கிராம் கலந்துக்குங்க, இல்லை தனி கார்பன் டை ஆக்சைடு 25 கிராம் வாங்கி கலந்துக்குங்க. இது ஒரு டோஸ் கொடுங்க. செல் நல்லா கேட்டுரும், புழுக்களுக்கு கேட்டுரும், பூச்சிகளுக்கு கேட்டுரும். குறிப்பிட்ட ஸ்டேஜ் மேலே இது கேட்கல அப்படிங்கிற சூழ்நிலையில் அடுத்த ஹெவி டோஸுக்கு போய்க்கிங்க. ப்ரோஃபிலாண்டில் ப்ரொஃபோரியான பிஐயில் வரும். இது நிறைய கம்பெனியில் இருக்குது. இது வந்து 25 மில்லி 10 டேங்க் 2.5 மில்லிங்க. இது கூட வந்து பர்பனபாஸ் 20 மில்லி கலந்துக்குங்க. ஃபங்கல் இருந்ததுன்னா ஃபங்கிசைடு கலந்துக்குங்க. இது வந்து அருமையாக கேட்குங்க. இது வந்து அது ஹெவி டோஸ். இது முடிஞ்ச அளவுக்கு தவிர்த்துருங்க. வேறு எதுக்கும் கேட்கல அப்படிங்கிற சூழலில் இந்த ப்ரொஃபோரியாவுக்கு மாறிக்கிங்க.
இப்போ டேங்க் 2.5 மில்லியே குரூப் ஸ்டேஜில் கேட்காது. 2 டோஸ் போயிட்டுங்கன்னா அந்த டேங்க் 2.5 மில்லி கேட்காம போயிடும். 2.5 மில்லிக்கு கேட்கல அப்படின்னா 5 மில்லிக்கு மாறிக்கிங்க. 50 மில்லி வாங்கி 10 டேங்கில் போடுங்க. 10 லிட்டர் தண்ணிக்கு 10 டேங்க் போடுங்க, அருமையாக கேட்டுரும். இது கூட புரோபனபாஸ் கண்டிப்பாக கலந்துக்கணும். அப்போ தான் நல்லா கண்ட்ரோல் கிடைக்கும் உங்களுக்கு. இது வந்து புழுக்களையும் அந்த மூக்கு வண்டுகளையும் நல்லா கேட்டுரும். அடுத்து பார்த்தீங்கன்னா மல்லிகைப்பூ செடியில் செம்பேனு விழுகும். இந்த செம்பேனுக்கு பார்த்தீங்கன்னா பர்ஃபாக்ட் 25 மில்லி சல்பர் 50 கிராம் கொடுத்து ஸ்ப்ரேயிங் கொடுக்கலாம். நீங்கள் இந்த சல்பர் வந்து ரேடியஸ் ஸ்ப்ரேயிங் கொடுக்கும், கிராச்சிங் ஏற்படாது. கொடி ஐட்டங்களில் தான் சல்பர் ஸ்ப்ரேயிங் கொடுக்கக்கூடாது. ரொம்ப சீவியராக இருக்குது, இது கண்ட்ரோல் வரல அப்படின்னா 2 ஸ்ப்ரேயிங் கொடுக்கணுங்க. வெயிலில் வந்து சல்பர் கலந்து ஒரு ஸ்ப்ரேயிங் கொடுங்க. மறந்துட கலந்து அடிக்கிற ஒரு கலவை சொல்கிறேன். பினாஜகன் ப்ளஸ் பைஃபென்த்ரின் காம்பினேஷனில் மேக்னட் பேரில் சரஸ்வதி கம்பெனியில் வருது. இது இவங்களோட மட்டும் தாங்க இருக்குது. இது வாங்கி டேங்க் 25 மில்லி வீதம் கலந்து அடிச்சு நல்லா கண்ட்ரோல் கிடச்சிடும். இந்த மருந்து வந்து மறந்துட கலந்துக்கலாம், இளநீர் அடிக்கலாம். இது அருமையாக கேட்டுரும். இதில் இது உங்களுக்கு கிடைக்கல அப்படின்னா இப்போ தனி பினாஜகன் வாங்கிக்கோங்க. கோர்டியோவில் மெஜிஸ்டருங்கிற பேரில் வரும், அதை வாங்கி கலந்துக்குங்க. இந்த சரஸ்வதி கம்பெனி ரொம்ப ரேர், ஒரு சில ஏரியாக்களில் கொடுத்துருக்க மாட்டாங்க. உங்களுக்கு தனி பினாஜகன் வாங்கிக்கோங்க. இந்த 2 மருந்துல உங்களுக்கு வந்து செம்பு நல்லா முழுமையாக கண்ட்ரோல் ஆகிடும். நீங்கள் கொடுக்கக்கூடிய மற்ற மருந்துகளை செம்பேனை கேட்டுருங்க. அதே மாரி செம்பேன் விழுகுது அப்படின்னா இந்த பினாஜகன் ப்ளஸ் பர்ஃபாக்ட் இது 2 ஸ்ப்ரேயிங்களே உங்களுக்கு முழுமையாக கண்ட்ரோல் பண்ணிடும். பொர்மெத்ரின், இமாமெக்டின், புரோபனபாஸ், பஃப்ரோனில், புரோஃபரியா இதுலேயே உங்களுக்கு முடிச்சுக்கலாங்க. இந்த புரோஃபரியா டெக்னிக்கில் பார்த்தா புரோஃபரியாங்கிற மூலப்பொருள் இது 4-5 எம்எல்ல வருது. பிஏல புரோஃபரியாங்கிற பேரில் வருது, சிவாக்ரோல் அல்டிமேருங்கிற பேரில் வருது, பிஎஸ்எஃப்ல எக்ஸ்போனஸ்ங்கிற பேரில் வருது, இண்டோஃபில் அலெக்டோங்கிற பேரில் வருது. உங்களுக்கு எந்த கம்பெனி கிடைக்குதோ வாங்கிக்கிங்க. நான் குறிப்பிட்ட பிராண்டை மென்ஷன் பண்ணியிருக்கேன், அதான் வாங்க நீங்கள் நினைக்க வேண்டாம். நமக்கு தான் புரோஃபரியாங்கிற மூலப்பொருள் தான், அது எந்த கம்பெனியாக இருந்தாலும் பரவாயில்ல, வாங்கி கலந்துக்குங்க. அதே போல் இந்த பெர்மத்தின்னு பார்த்தீங்கன்னா ஒரு 4-5 எம்எல்ல இருக்குது. கோரமானில் பர்மா செட்டுங்க பேரில் வரும், சயின்டிஃபிக் பெர்லஸில் பர்ஃபெக்ட்ங்கிற பேரில் வரும். உங்களுக்கு எந்த கம்பெனி கிடைக்குதோ அதை வாங்கி யூஸ் பண்ணிக்கிங்க. இமாமெக்டின் எல்லா கம்பெனியும் கிடைக்குது, பஃப்ரோனில் எல்லா கம்பெனியும் கிடைக்குது, புரோபனபாஸ் எல்லா கம்பெனியும் கிடைக்குது. நமக்கு வந்து மூலப்பொருளும் தேவை. எந்த கம்பெனியாக இருந்தாலும் பரவாயில்ல, நீங்கள் ஸ்டாண்டர்டான கம்பெனியாக மட்டும் பார்த்துங்க. ரொம்ப லோக்கல் போயிட்டு நேரத்தில் குவாலிட்டி இருக்காது. ஒரு ஸ்டாண்டர்டான கம்பெனி எந்த கம்பெனியாக இருந்தாலும் நம்ம அந்த மூலப்பொருள் வாங்கி கலந்துக்கலாங்க. சரிங்களா? கீழே சாயலை கொடுக்கக்கூடிய நூற்றுண்டு அதே போல தான். நமக்கு வந்து ஒரு ஸ்டாண்டர்டான கம்பெனியாக தேவை. ரொம்ப மட்டமான கம்பெனிக்கு போனீங்கன்னா பொருளில் தரமாக இருக்காது, உங்களுக்கு வந்து அங்கே வேலை செய்யாது. முடிஞ்சளவு ஸ்டாண்டர்டான கம்பெனின்னு பார்த்து வாங்கிக்கிங்க. ஸ்ப்ரேயிங் கிரேட்லேயே அதே மாதிரி பார்த்து வாங்கிக்கிங்க. ஸ்ப்ரேயிங் கொடுக்குறப்ப ஒவ்வொரு முறையும் நீங்கள் நூற்றின் கலந்து அடிச்சுட்டு வாங்க, டானிக்கில் மாற்றிட்டு வாங்க. பாஸ்பரஸ் வாங்கி கலந்துக்குங்க, ஜிங்க் வாங்கி கலந்துருவாங்க, போரான் வாங்கி கலந்துருவாங்க, அமினோ ஆசிட் வாங்கி கலந்துருவாங்க, சீவிட் எக்ஸ்ட்ராக்ட் வாங்கி கலந்துருவாங்க. ஒவ்வொரு டானிக் ஒரு வேலை செய்யுங்க. உங்களுக்கு பூ ஜாஸ்தியாக பூக்கணும் அப்படின்னா அமினோ ஆசிட் கொடுக்கணும், போரான் கொடுக்கணும். பூக்கள் பூத்ததை அப்படியே நிற்க வைக்கணும் அப்படின்னா சீவிட் எக்ஸ்ட்ராக்ட் கொடுக்கணுங்க. பூக்களோட வெயிட் கூடணும் அப்படின்னா பொட்டாஸ் ஸ்ப்ரேயிங் கொடுக்கணுங்க. இந்த மாதிரி ஒவ்வொரு நூற்றின் ஒவ்வொரு வேலையை செய்யும். உங்களுக்கு ஏதாவது சந்தேகம்னா என்னை கான்டாக்ட் பண்ணுங்கள். அடுத்து வேற ஒரு வீடியோவில் வேற ஒரு பயிரை பற்றி பார்ப்போம்.